வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் அப்போ நாங்கள் சூரியகுமார். இப்போ தான் முறை நம்ம சேனல் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போட போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கு. இப்போ தான் குறித்து பார்க்க போறோம்னா, போக்குவரத்து துறையில் தமிழக அரசின் சாதனைகள் ஒரு 4 பார்க்கலாம். அதை பற்றி தான் வீடியோ போடுறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து துறையில் 60 வயதுக்கு மேல் உள்ள சீனியர் சிட்டிசன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு இலவச பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு அறிவிப்பிட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பாஸ் வாங்கிக்கணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, 12 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப் டிக்கெட் தான் வந்து கொடுக்குறாங்க பேருந்துகளில். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, விடியல் பயணம் பேருந்து திட்டத்தின் மூலமா வந்து இலவச பயணம் வந்து பெண்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்டிசி சார்பில், எஸ்சிடிசி சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வெளியிட்டாங்க. ஆப் மூலமாக வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாத டைம் ஆஃபீஸில் போய் கேட்டிங்கன்னா, டைம் ஆஃபீஸில் வந்து அரசு பேருந்து எப்போ போகிறோம், நைட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ் இருக்காது. கவர்மெண்ட் பஸ் தான் இருக்கும். எஸ்சிடிசி, டிஎன்எஸ்டிசி பஸ்ஸு பேருந்துகள் எப்போ வருதுன்னு டைம் ஆஃபீஸில் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்டிசி ஆப்பில் வந்து இப்போ புக் பண்ணிக்கிறது, ஏதாவது திருவிழா, தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பேருந்துகள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை கோயில் கூட சிறப்பு பேருந்துகள் தமிழகம் முழுவதும் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்க. சித்ரா பௌர்ணமி கூட நான் எங்கள் மாவட்டத்தில் வந்து சிறப்பு பேருந்துகள் ஆர்கனைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து தமிழக அரசின் சாரி இந்து சமய அறநிலையத்துறை அவங்களோட சாதனைகள் தான். அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்சி சார்பில், எஸ்சிடிசி சார்பில் வந்து அரசு பேருந்துகளை வந்து வாடகைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டாங்க. இப்போ மாலை அணிந்து போகிற பக்தர்கள் கூட வந்து சிறப்பு பேருந்துகளை உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கூட தமிழக அரசு சார்பில் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து துறையில் இருக்கிற சிறப்புகள். இந்த ஒரு அப்டேட் இருக்கிற வீடியோ போட்டோம். இதெல்லாம் சாதனைகள் தான். தேங்க்யூ.